அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேயாம்ஸ் கிச்சன்ஸ் கோல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க விளாக்கில். இது வசந்தம் சூப்பர் மார்க்கெட், மதுரையில் உள்ள எஸ்எஸ் காலனியில் இருக்கிற வசந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தான். 7,000க்கு நம்ம ஜாமான் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கினோம்னா ஒரு ஹாட் பாக்ஸு, நல்லா தரமான ஹாட் பாக்ஸ் தான். நல்லா ஹீட் நிற்கிது. ஏற்கனவே ஒரு ஆஃபரில் எனக்கு குட்டி ஹாட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா தரமாக இருந்துச்சு. அதே மாதிரியே இந்த ஹாட் பாக்ஸும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் 25 கிலோ ரைஸ் வாங்கினதுக்கு ஒரு பெரிய பக்கெட்டு தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு மதுரையில் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சில ஹாட் பாக்ஸ்லாம் அப்படியே கீழே போட்டு அப்படியே கீழே டங்குன்னு விழுகிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த நவாப்பழம் பிடிக்கும், சின்ன வயசில் அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம பார்க்குறது பிரேக்ஃபாஸ்ட். சண்டே அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை களி. இது எங்கோ ஸ்டைலில் அதிகமாக பண்ணுவாங்க. தேங்காய் பால் ஊற்றி சுகர் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு புளி தண்ணின்னு இருக்கும். புளி கரைச்சி பச்சைக்காய் போட்டு வெங்காயம் போட்டு புளிஞ்சு சாப்பிட்டா அதை விட இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது என் ஹஸ்பண்ட் செஞ்ச பிரியாணி தான், பீஃப் பிரியாணி. பையன் வர்றதுக்குள்ளே வீடியோ எடுத்துட்டாங்க. 3/4 கிலோ பீஃபுக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்தாங்க. டேஸ்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்போவும் செய்கிற விட வித்தியாசமாக செஞ்சாங்க. புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் இதை அரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்த்தாங்க. அப்புறமா நான் வீட்டில் அரைச்சி வச்சது தான் நான் எப்போவுமே போடுவேன், பிரியாணி மசாலா. ஆனால் அது கடைப்பொடி போட்டாங்க, கடையில் வாங்கின பொடி. அது நல்லா தான் இருந்துச்சு. எண்ணெய் கொஞ்சம் குழஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட நேரம் ஊற வச்சனால கொஞ்சம் குழஞ்சிருச்சு. அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். பொதுவாகவே பீஃபை நல்லா குக்கரில் அவிய வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னை பற்றி ஏதாவது தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் அந்த அன்றைக்கி ரைஸ் தான் கொஞ்சம் குழஞ்சிருச்சு. கொஞ்சம் அதே மாதிரி அதிக நேரம் ஊற வச்சுட்டாங்க. அந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதங்குதோ பீஃபை கழுவுறதுக்குள்ளே இருக்கிற டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கலைன்னா நிச்சயமாக டேஸ்ட் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இது நான் பல தடவை செஞ்சு பார்க்கும்போது சில நேரத்தில் ஸ்கூலுக்கும் அவசரத்தில் செய்யும்போது வெங்காயம் தக்காளி சரியாக வதங்கலைன்னா அந்த பிரியாணி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. மெயினாக பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அதுதான் மெயின் மேட்ரு. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஏதோ நம்ம 100% பியூராக பிரியாணி நம்ம கடையில் செய்கிற மாதிரி கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு 80%ஆவது நம்ம கரெக்டாக கொடுக்கணும்ல. அது இந்த மாதிரி செஞ்சால் தான் கரெக்டாக வருது, பக்காவாக வருது. அதே மாதிரி ஊற வைக்கிறது ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் அந்த அரிசி உடஞ்சிருது. ஒரு நார்மலாக ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மற்ற ப்ரிப்பேர் பண்ணி போட்டோம்னா சரியாக வருது. அது மாதிரி வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அது அரியறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வருது. நான் பல தடவை செஞ்சு பார்த்துட்டு தான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆல் ஓவர் இந்தியாவில். ஓகேவா? ஓகே, அடுத்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிருச்சு. லைட்டாக தான், மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. கலர் கூட கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் பெட்டு அந்த உரம் மாற்றுறது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் தெரியல, எனக்கு சத்தியமாக எரிச்சலாக இருக்கும். இது கழட்டிட்டு திரும்ப போடுறது, அந்த கரெக்டாக அது மாட்டுறது, அந்த பெட்டை தூக்கி மாட்டுறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், முடியாமல் கஷ்டமாக.
இந்த இது நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அடுத்து ஒரு லாங் ஏரிங் வருது. இது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த ஜிமிக்கி இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். மதுரையில் போன வாரம் சரியான மழை. மாட்டுத்தாவணி ஃபுல்லாக அப்படியே மழையில் காணாமல் போன மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு. அப்புறம் நான் இப்போ தான் வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் கையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோனில் வச்சு கையில். இப்போ தான் ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்குது இந்த ஸ்டாண்டு. சரி, என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சரி, வசந்தத்தில் ஆஃபர் தான் போயிட்டுருக்கு, தீபாவளி ஆஃபர் இல்லை. பாய்.